பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் மருத்துவரும் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் தலைவருமான டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். நமஸ்தே. நமஸ்தே கார்த்திக். திருப்புரா அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே டாக்டர்ஸ் வந்து பங்களாதேஷியோட நோயாளிகளுக்கு நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. நான் மருத்துவங்கிறது எல்லை தாண்டி யாருக்குமானதுதான், அதுக்கான பார்டர் கிடையாது. பட் இந்த அளவுக்கு முடிவு எடுக்க தள்ளப்பட காரணம் என்ன நடக்குது பங்களாதேஷ்ல, குறிப்பா இந்துக்களுக்கு? என்னுடைய பதிவு 13ல இருந்து 15 நிமிடங்கள் தான். நம்ம ஆட்கள் ஒழுங்கா எல்லாரும் நேர்களை பார்த்தாங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கலி வாட் இஸ் த ட்ரூத் அபவுட் பங்களாதேஷ்னு எல்லாருக்கும் புரிய வரும். இந்த நிறைய ஆய்வு பண்ணி பலர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஸோ தயவுசெய்து எல்லாம் ஒழுங்கா கேளுங்க. அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம்னா அது பங்களாதேஷ் தான். இது எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னா, எல்லாருக்கும் தெரியும் 1971 ஒரு பக்கம் பூட்டோன் குரூப், ஜுல்ஃபிகர் அலி பூட்டோலாம் வெஸ்ட் பாகிஸ்தான்ல, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல முஜிபுர் ரஹ்மான். ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ், அதாவது பங்களா பேசுவாங்க, இவங்க உருது பேசுவாங்க. ஸோ மொழி போருங்கிறது இந்திய காண்டம்ல துணை காண்டம்ல நடந்ததுன்னா ரொம்ப இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் தான் மொழி போர் நடந்தது. எந்த அளவுக்கு அந்த மொழி போர் நடந்துச்சுன்னா, எலெக்ஷன்ல ஒரு பக்கம் எல்லாம் வெறும் பங்களாதேஷ் பங்காளி பேசுற ஆட்களுக்கு மட்டும் ஓட்டு, ஒரு பக்கம் உருது பேசுற ஆட்களுக்கு ஓட்டு. ஆனா பங்களா பேசுற ஆளுங்களுக்கு நிறைய பாப்புலேஷன், ஸோ வின் பண்ணிட்டாங்க. திடீர்னு முதல் முறையாக 1971 முஜிபுர் ரஹ்மான் டேக் ஓவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்ப இருந்து இன்னைக்கு அவங்க இந்துஸ் அட்டாக் பண்றாங்க பாத்தீங்களா, இது அப்ப ஆரம்பிச்சது. இவங்க என்ன பண்ணாங்க, பதிலுக்கு வெட்டி தள்ளினாங்க புட்டோட ஆட்கள். 3.2 மில்லியன், அதாவது 32 லட்சம் பேரு கொல்லப்பட்ட ஒரு இனப்படுகொலை பங்களாதேஷ்ல நடந்துச்சு. அப்பதான் இந்திரா காந்தி அம்மா கரெக்டா ஒரு நல்ல வேலை பண்ணாங்க, ட்ரூப்ஸ் அனுப்பி விட்டாங்க, மானேக்ஷா சொல்லி ட்ரூப்ஸ் அனுப்பி விட்டாங்க. ஸோ இது 71. அப்ப இருந்து இந்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இந்தியா மேல ஒரு கோபம். நாம தான் டாக்காக்கு போய் நாம தான் அந்த கொலைகளை நிறுத்தி நாம தான் அவங்களுக்கு ஒரு புதிய நாடு உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வழிவகுத்தோம். அப்பதான் பங்களாதேஷ் பிறந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம் வைங்க. இப்ப நீங்க கம் டு த மாடர்ன் ஜியோ பாலிட்டிக்ஸ். ஸோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா 1959-61 இருந்தே ஒரு ஜமாத்னு ஒரு குரூப், ஒரு ப்ரோ முஸ்லிம் குரூப் ஆரம்பிச்சதுங்க. இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா, இது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே, சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சு. எங்க ஆரம்பிச்சதுன்னா யூபியில ஆரம்பிச்சது. யூபியில இருந்து பங்களாதேஷுக்கு போச்சு, பாகிஸ்தானுக்கு போச்சு. அந்த ஜமாத் பார்ட்டி ஜமாத் இஸ்லாமி பங்களாதேஷ்ல ரொம்ப ப்ராமினன்ட் பார்ட்டி. இப்ப கூட நல்ல காலம், இங்க இட் இஸ் பேண்ட். முஸ்லிம் லீக் இருக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்பவுமே ஹிந்துஸ் தட்டி அது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆக்கணும்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுங்க. இது இப்போ உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா இது ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு தெரியும். ஸோ அமெரிக்கா என்ன நினைக்கிறான், இந்த ஜமாத்து இஸ்லாமியை பயன்படுத்தி அவன் இந்துஸை தட்டுறதுக்காக இல்லை, இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்கி உள்ள வர்றதுக்கு பாக்குறாங்க. இதை அப்படியே பார்க் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் பார்ட் கதையில இன்னொரு பகுதி. இந்த அம்மா முஜிபுர் ரஹ்மானோட வழி வந்த ஷேக் ஹசீனா, அவங்களுக்கு அவங்க அப்பாவையும் பங்களாதேஷும் ரொம்ப காப்பாத்தின இந்தியா மேல அவங்களுக்கு ஒரு அன்பு. ஷேக் ஹசீனா ரொம்ப இந்தியா பங்களாதேஷோடைய ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருந்துச்சு. இது இன்னொரு பக்கம். இப்போ பங்களாதேஷோடைய பூமியியல் பார்த்தீங்கன்னா, பூவியல் சிட்டகாங்னு ஒரு போர்ட் இருக்கு சவுத்துல, தென்கோடியில. அதுக்கும் கீழே ஒரு சின்ன தீவு இருக்கு. அந்த தீவுனால்தான் இவ்வளவு பேர் இப்ப சாவுறாங்க. அந்த தீவு பேரு சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட். இந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் அமெரிக்காவுக்கு வேணும். அந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் எவ்வளவு தெரியுமா, அதோட சைஸ் 2 ஸ்கொயர் கிலோமீட்டர், அவ்வளவுதான். ஆனா அந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் வேணும்னு அவங்க ஷேக் ஹசீனாவை கேட்கிறாங்க. எதுக்கு? அமெரிக்கன் பேஸ் அங்க இருந்துச்சுன்னா நாங்க சைனாவை ஒழுங்கா பார்ப்போம், ஆனா இந்தியாவும் பார்ப்பாங்க, பங்களாதேஷும் பார்ப்பாங்க. ஒரு அமெரிக்கன் பிரசன்ஸ் இங்க வேண்டாம்னு சொல்லி ஷேக் ஹசீனா நம்ம ஆட்கள் கிட்ட பேசி மோடிஜி வேணாம்னு சொல்லி ஷேக் ஹசீனா அதனால நமக்கு ஆசைக்கு ஏத்த போல இணங்கி அமெரிக்காவுக்கு இல்லைன்னு சொன்னதுனால வந்த விளைவு தான் இப்படி உள்ள வந்துச்சு. அப்புறம் என்ன ஆகுது, சிஐஏ இருக்கு. சிஐஏங்கிறது ஒரு டீஸ்டபிளைசிங் ஏஜென்சி. ஏதாவது ஒரு நாடு நல்லா பண்ணிருந்தா அவங்க எப்படி அவங்களை இழுத்து போட்டு அவங்களுக்கு கீழே தரணும்னு பார்ப்பாங்க. சிஐஏ
அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்றான் எனக்கு சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் வேணும். சிஏஏ கூப்பிட்டு சொல்றான், எப்பா நீ எப்படியாவது எனக்கு எடுத்து சொல்ல. சிஏஏக்கு வந்து நல்லது கெட்டது தர்மம் அதர்மம் ஒண்ணுமே இல்லை. எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். எப்படியாவது அந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் வந்து அங்க ஒரு அமெரிக்கன் பேஸ் வேணும். அவன் என்ன பண்றான், அவுட் சோர்ஸ் பண்றான். யாருக்கு அவுட் சோர்ஸ் பண்றான்? இப்பதான் அந்த கதை சேஞ்ச் ஆகுது. ஹிலரி கிளின்டன் பில் கிளின்டன் உடைய ஃபவுண்டேஷனுக்கு அவுட் சோர்ஸ் பண்றான். இப்ப கடந்த ஒரு 20-30 வருஷமாக இந்தியாவுக்கு எதிராக உள்ள அங்க வளர்ந்துருக்கிறாள் தான் அந்த யூசுப், இந்த கிராமின். பில் கிளின்டன் இன்சார்ஜா இருக்கும்போது, அவன் பிரசிடண்டா இருக்கும்போது அவனை கூப்பிட்டு அவனுக்கு நோபல் பிரைஸ், இந்த பிரைஸ் அந்த பிரைஸ் போட்டு தள்ளிட்டாங்க அவர்கிட்ட. இப்ப இதே யூனிஸ் அவன் ஸ்டாண்டிங் பை, நாட் yet கமெண்ட். அப்ப சிஏஏ பிளஸ் கிளின்டன் ஃபவுண்டேஷன் சேர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட ஜமாத் இஸ்லாமி, யூனிஸ், இந்த என்டையர் குரூப்ஸ் இவங்க எல்லாருக்கும் நிறைய சக்தியை கொடுத்து மக்கள் மத்தியில ஹிந்துஸ் அகேன்ஸ்டா, அதான் ஜமாத் இஸ்லாமி அப்படிதான் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே இஸ்லாமிய ஆகணும்னு சொல்ற ஆட்கள், அவங்கள வளர விட்டுட்டு இந்த ரயட்ஸ் இவங்களே ஆர்டிபிஷியலா செயற்கையாக உருவாக்கியதே இவங்க தான். இதெல்லாம் இன்னும் ஒரு கதை இருக்கு, தசாவதார கதை மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லாமே நீங்க நெட்ல போய் பார்த்தா வாஷிங்டன் போஸ்ட், கார்டியன், ஹெரால்ட் போன்ற நியூஸ் பேப்பர்ஸோட இதர் கிளிப்ஸ் எல்லாம் நான் படிச்சுதான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப வந்து ஒரு சீக்கிரட்டா இருந்துச்சு, ரகசியமா இருந்துச்சு. என்னமோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஷேக் ஹசீனா ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க ஓடலாம், அவங்க கொண்டு இருப்பாங்க. இப்ப அதை அப்படியே பார்க் பண்ணிக்கோங்க. நீங்க அமெரிக்கன் டு சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் பார்த்தா கிளின்டன் அதுல இன்வால்வ், டெமோக்ராட்ஸ் இன்வால்வ், ஆனா ட்ரம்ப் இதுல நாட் இன்வால்வ். எப்படி நமக்கு தெரியும்? ட்ரம்ப் வந்த உடனே இங்க வந்து ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த யூனிஸ் வெளியில போனா, இந்த பதிவு எல்லாரும் வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள யூனிஸ் வெளியில போவார். அந்த ஆள் எங்கேயோ ஒரு லெக்சர் கொடுக்கும்போது ட்ரம்ப் வந்த உடனே கை கால் ஓடலையா ஏமோ ஒரு யூனிவர்சிட்டியில, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, தப்பான ஆளு ஜெயிச்சுட்டானு இப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்கெல்லாம் போய் ஏதோ ஒரு சமீபத்துல ஐ ஃபர்கெட் வேர் மோடிஜியும் இருந்தாரு, எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ட்ரம்ப் கேட்டாராம் லவுடா ஸ்டேஜ்ல இருந்து, ஐ வாண்ட் டு சி யார் அவன், எவனோ நிறைய காசு எல்லாம் கொடுத்து நான் எப்படியாவது நான் வந்து தோத்து போகணும், இன்னொருத்தன் கஷ்டப்பட்டானே அந்த ஆளு யாருன்னு. யூனிஸை பத்தி ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதம மந்திரியை பத்தி உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஜனாதிபதி கேட்கிறாருன்னா உங்க எல்லாருக்கும் தெரியணும் இது உண்மைன்னு. ஆனா அங்க நம்மளுக்கு என்னமோ தெரியாது, என்னமோ சண்டை போட்டுக்கிறாங்கப்பா. ஸோ பாருங்க, நீங்க ஒரு நம்ம கற்பனை பண்ணி எழுதினா கூட இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு கதை. ஆனா இவங்க விளையாடுற விளையாட்டுகளுக்கு அவங்க சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் எப்படியாவது பிடிக்கலாம்னு நினைச்சதுக்கு ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பலியாடா செத்து போறாங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு உண்மை. நீங்க ஜியோ பாலிடிக்ஸ் எதுக்கு கத்துக்கணும் நினைச்சீங்கன்னா, நாம வந்து நம்ம ஊர் கவுன்சிலர் 2 பேர் சண்டை போட்டாங்க, கத்தியில ஒருத்தன் குத்திட்டான், அட பாவிங்களா. இவங்க விளையாடுற விளையாட்டுல வந்து சாவுறது 1-2 இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆட்கள். இப்ப இந்த ஜமாத் இஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜென்ட்லா ஆன்டி இந்தியன், ஆன்டி ஹிந்து. அவனுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹிந்துவுக்கும் இந்தியனுக்கும் வித்தியாசம் கூட தெரியாது. எனிதிங் டு டூ வித் இந்தியா, ஹிந்து போட்டு தள்ளு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. இந்த லெவல்ல வந்து ட்ரம்ப் வந்துட்டான் இன்சார்ஜ். இந்திய ராணுவம் அங்க வந்து ஒரு படுகொலை வந்தாதான் நிறைய பேர் சொன்னாங்க, சார் இறங்கி அடிக்கலாம். ஒரு படுகொலை, இப்போ ஒரு 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க, 10-12 பேர் கொலை பண்ணிட்டாங்கன்னா கூட நாம வந்து ஸ்டெப் இன் பண்ணோம்னா 4 அந்நிய சக்திகள் காஷ்மீருக்குள்ள உள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த ஜெனீவா கான்ஃபரன்ஸ், ஜெனீவா பீஸ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒரு சில விஷயங்களுக்கு மேற்பட்ட ஒரு அளவுக்கு வந்தாதான் அது மீறினாதான் அவங்க உள்ள வர முடியும். இன்னும் அந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல வரல. ஆனா 1971 அப்படி நடந்துச்சு. இதனாலதான் நான் அதோட ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா யூனிஸ் ரொம்ப வீக். இப்ப நீங்க நினைச்சுக்கலாம், ஒரு கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் காணா போயிடுவார். ஒண்ணு அவரே ஸ்டெப் டவுன் பண்ணிடுவாரு, நாளைக்கோ நாளைக்கு அடுத்த 10 நாள்ல. அல்லது ஒரு வயலன்ஸ் வன்மம் அது மாதிரி நடந்துச்சுன்னா கெட்ட விஷயங்கள் கூட நடக்கலாம், என்ன வேணும் நடக்கலாம், யாராலையும் சொல்ல முடியாது. பட் சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தேர். 1 2 ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த டெமோக்ராட்டிக் குரூப், இந்த கிளின்டன் குரூப்பும் சிஏஏக்கும் இந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் வேணா போல, அது வந்து அவர் பெரிய விஷயமா அவர் நினைக்கிறது இல்லை. ட்ரம்ப்புக்கு ஃபாரின் பாலிசியோட இன்டர்னல் பாலிசி, இக்கனாமிக் பாலிசி, இஸ் அ பிஸ்னஸ் மேன், மணி மேக்கிங் தான் அவருக்கு முக்கியம். எல்லாருக்கும் செழிப்பா இருக்கணும் என் நாடு, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு எங்கேயோ அடிக்கணும்னு நினைக்கிற ஆள் இல்லை அவர். ஸோ இந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட், அதாவது 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஐலண்ட் மேல
கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டாங்கன்னா சிஐஏ பேக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ சிஐஏ எப்படி பண்ணாங்கன்னா நீங்க கேளுங்க பாருங்க. சிஐஏ நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு ஒரு ஏஜென்சிக்கு அது சொல்லிட்டு நீங்க இதை பார்த்துங்க. எப்படி அவங்க கவர்மெண்ட் சிஐக்கு காசு கொடுப்பாங்களா, சிஏ வந்து இந்த என்இடி கொடுப்பாங்களா, கிளின்டன் அது என்இடியில் யாரெல்லாம் உட்காருதோ எல்லாம் அந்த கிளின்டன் ஃபவுண்டேஷனுடைய ஆளுங்க தான் அங்கே ஒத்துருக்காங்க. கிறிஸ் மர்ஃபின்னு ஒரு ஆள் இருக்காரு. இந்த கிறிஸ் எங்கேயோ இடத்துல உட்காந்துக்கிட்டு இங்கே வரணும்னா கொஞ்சம் கலவரத்தை உண்டாக்கு, இது பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான்லையும் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா இந்தியன்ஸை போடு, ஹிந்துஸை போட்டு தள்ளு, காஷ்மீரில் கூட அதே மாதிரி அப்படி சொல்றது. ஸோ நாம பார்க்கறது எல்லாமே 4 பேர் அங்கே அமெரிக்காவில் ஒரு டெஸ்கில் உட்காந்துட்டு என்ன பண்ணால் அங்கே டீஸ்டெபிளைஸ் ஆகலாம், அப்படி டீஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா நாம வந்து ஒரு புது அரசை ஒரு சர்க்காரை நம்ம உருவாக்கலாம். அந்த சர்க்கார் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் கொடுத்துருவேங்க சொல்லி கொடுத்துருங்க. இதுதான் என்டையர் பிக்சர். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் மேபி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் has been poured into this இந்த மார்டின்ஸ் ஐலண்டுக்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து they want that military base. எப்பவுமே பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்பு இருக்கிறதே பாகிஸ்தான் வந்து இஸ்லாமாபாத்லையும் அபட்டோபாத்லையும் அமெரிக்கா. எனக்கு அதுல ஒரு சந்தேகம், இது ஒரு காணொலி இறுதியான கேள்வியா கூட வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரியே அந்நிய சக்திகள் நிறைய வந்து இதுல இருக்கு, குறிப்பா அமெரிக்கா இதுல இருக்கிறப்ப இன்னொரு நீங்க அதுலயே சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்தியா போய் சின்ன நாடு தானே பங்களாதேஷ், அது நம்ம உருவாக்கிய நாடு, அங்க போய் அடிக்க முடியாதா, நம்ம சைனாவை எதிர்கொள்றோம், அமெரிக்காவெல்லாம் எதிர்கொள்றோம், ரஷ்யாவை எதிர்கொள்றோம், ஆனா பங்களாதேஷ் அடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட அந்த கேள்வி இருக்கு. இதை எப்படி இப்ப இருக்கிற மோடி கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்றாங்க? அவங்க வந்து இங்க ஜெய்சங்கர் 2-3 முறை இதை பத்தி கேட்டிருக்காங்க நேர்காணல்ல. அவர் சொல்றது ரொம்ப சென்சிபிளா சொல்றாரு. அத்துமீறி போனால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம், எங்களுக்குள்ள வந்து அடிச்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படி சொல்லும் பொழுது ஒரு பக்கம் அப்படி சொல்றாங்க கார்த்திக். இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான பங்களாதேஷிஸ், 1000 லட்சக்கணக்கான, ஏன்னா அவங்க ரொம்ப அது அவ்வளவு சின்ன நாடு இல்லை, பெரிய நாடு தான் பங்களாதேஷ். பங்களாதேஷோடைய ஜனத்தொகை வந்து பாகிஸ்தான் ஜனத்தொகையோட ரொம்ப பெருசு. அதனால தானே 1971 எல்லாம் 2 பக்கமும் ஓட்டு போடும்போது இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆளுங்க அங்கேருந்து வந்துகிட்டே இருக்காங்க டெய்லி, பாஸ்போர்ட் இல்லாம எதுவுமே இல்லாம உள்ள வந்துட்டு. இந்த அந்நிய சக்திகள் இருக்காங்க. நான் சொல்றேன்னா நம்ம ஊர்லயே இருந்துட்டு எவனாவது என்கிட்ட வந்து எப்படியாவது என்கிட்ட ஹெல்ப் பண்ணி எனக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துரு, நான் வந்து ஒரு ரோஹிங்கியா அங்கேருந்து வந்திருக்கேன், உனக்கு இவ்வளோ 10 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னா துப்புன்னு தலையில் அடிச்சு தரன்னு இழுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். எவனோ ஒருவன் பரவாயில்ல 10 லட்சம் வருது, ஒரு ரோஹிங்கியா இவன் போய் நம்ம ராணுவத்தை கொல்ல போறான்னு நினைச்சு அவனுக்கு என்னமோ ஒரு ஹெல்ப் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட சொல்லாம, எஃப்ஆர்ஆர்ஓ கிட்டயோ இல்லை இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லாம வச்சுட்டு இருக்கும்போது அவனும் அந்த அந்நிய சக்திக்கு வந்து ஆளாயிடுறான், உள்ளடங்கிடுறான். பீப்புள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். பாவண்டா ரோஹிங்கியா. அண்ட் இவங்க எல்லாம் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா அந்த என்இடி எல்லாம் தே ஒர்க் த்ரூ சிம்பத்தி. அவங்களுக்குன்னு ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரோஹிங்கியாஸ் இப்படி பண்றாங்க பாரு, இப்படி பண்றாங்க பாரு. அப்புறம் ரோஹிங்கியாவுக்கு வந்து ஒரு அனுதாப அலையை வந்து இவங்க உருவாக்குவாங்க. அப்ப நாம வந்து ஒரு ரோஹிங்கியா வரனா ஐயோ பாவம் பரவாயில்ல எடுத்துக்கலாமா. அவன் அங்க இருந்து எடுத்து கல்கட்டாக்கு வந்து கல்கட்டால இருந்து ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஆதார் கார்டு வாங்கி இங்க இறங்குறான். அவன் எந்த பக்கம் ஓட்டு போட போறான்னு அதுக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கொண்டு வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை எப்படி அவன் ஓட்டு போடுதுன்னு. இதே போல மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல பல்லாயிரம் பேருக்கு, பல்லாயிரம் இல்லை பல லட்சக்கணக்கான பேருக்கு இது மாதிரி இந்த ஆதார் கார்டு அவங்களோட ஆட்கள் வந்து மறைமுகமா இது மாதிரி உதவுறது, இப்படி பண்றதெல்லாம் கார்த்திக் டாக்ஸ் கட்டிட்டு இதுதான் நம்ம நாடுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கோம் பாரு. நம்ம எல்லாரையும் பைத்தியம் ஆக்குறானுங்க இவங்க. இதனாலதான் நம்ம மக்களுக்கு இதை பத்தி தெரிய வரணும். ஏன் சென்னையில நிறைய டெய்லி வராங்க, டெய்லியில 300 இருந்து 400 பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியை பாக்குறவங்க யாராவது உங்களை வந்து யாராவது அணுகி 5 லட்சம் கொடுக்குறோம் 4 லட்சம் கொடுக்குறோம் எப்படியாவது உங்க வீட்டுல ஒரு 10 நாள் இருந்துட்டு அவங்க அப்படியே பாஸ்போர்ட் வாங்கிட்டு போடுவாங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க ஒத்துக்க கூடாது. அங்கதான் உங்களுடைய தேசபக்தி, உங்களோட தேசாபிமானம்ங்கிறது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணம். ஸோ வி ஆர் இன் சீரியஸ் த்ரெட். அங்கிருந்து கண்டினியூஸா வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா சென்னை வந்து ஒரு இங்க இருக்கிற ஆட்கள் சென்னை வந்து மத்திய அரசுனே சொல்ல மாட்டாங்க, அது ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லுவாங்க. சென்னை வந்து ஒரு மத்திய அரசுக்கு எதிர்த்த ஒரு நாடுங்கிறதுல எந்தவித ஒரு மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. ஸோ இந்த நாடு வெஸ்ட் பெங்காலும் மத்திய அரசுக்கு ஒத்த நாடு இல்லை. ஸோ சென்னை கல்கட்டா டு சென்னைங்கிறது இந்த பங்களாதேஷ்ல இருந்து வர்ற
இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ரூட் ஆயிடுது. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இப்படியே விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த என்ஐடி வந்து சப்போஸ் இந்த கிறிஸ் மர்ஃபின்னு ஒருத்தர் இருக்கான், டொனால்டு ரூஸ்னு ஒருத்தர் இருக்கான், இவங்கள தான் அதுக்கு இன்சார்ஜ். இவங்க என்ன பண்றது, காசு உள்ள அனுப்பி விட்டு இந்த ஜமாத் இஸ்லாமியை வளர்த்து விட்டுறது. இங்க அடிக்கடா ஜமாத் இஸ்லாமி வந்து அங்க வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் பங்களாதேஷ்ல. அது வந்து என்ன பேர்பட்ட ஃபோர்ஸ்னா, ஷேக் ஹசீனா அஃபிஷியலா 2017-18 அதை பேன் பண்ணாங்க, இனிமேல இங்க இருக்க முடியாதுன்னு. அதுக்கு வந்து அவங்க சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அடிக்கிறாங்க. இப்ப எல்லா அந்த என்இடி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிஐஏ, அமெரிக்கன் கவர்மெண்ட், சிஐஏ, கிளின்டன் ஃபவுண்டேஷன், அப்படியே சங்கிலியை சொல்ற பாருங்க. அங்கிருந்து இந்த என்இடி ஜும்மாத் இஸ்லாமிக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இந்துவை போட்டுட்டாரு. இதனாலதான் நேத்தும் முந்தானத்தும் கடந்த ஒரு வாரம் 10 நாளா பங்களாதேஷ்ல ஹிந்துன்னு சொன்னாலே கொள்றான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அர்ச்சகரோ ஐயரோ பார்த்தா டெஃபினட்டா தெரியும் அவன் ஹிந்து, அவன் கொள்றான். ஸோ இவ்வளவும் பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் தீவு எடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான இந்து பெண்களை விதவையாக்குவாங்க, லட்சக்கணக்கான இந்து பிள்ளைகளை வந்து இவங்கெல்லாம் அனாதையாக்கிடுவாங்க. மக்களுக்கு தெரியணும் இதுக்கு பின்னால் என்ன பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ். எந்தெந்த இடத்துல இந்த உலகத்துல எங்கெங்க நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா மற்றவனை பார்க்கலாமா எதிரில, அந்த ஷிப்பு போறது பார்ப்போமா, இட்ஸ் ஆல் அபவுட் மணி, இட்ஸ் ஆல் அபவுட் பவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து கார்த்திக் லாஸ்ட் few more minutes, 3-4 minutes இருக்கா? ஓகே, மாற்றம் வரும். மாற்றம் கொண்டு வந்துட்டோம் நினைச்ச யூனிஸ் கும்பலுக்கு ஏமாற்றம் வரப்போகுது. ஏனென்றால் இப்போ வந்து ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப்புக்கு சுத்தமா இது பிடிக்காது. அண்ட் யூனிஸ் அப்படி கஷ்டப்பட்டார் ட்ரம்ப்பை தட்டுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜமாத் இஸ்லாமியோடைய சிம்பத்தைசர்ஸ் 7 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம அவார்ட்ஸ் விருதுகள்லாம் கொடுத்தோம்ல, அது போல ஷேக் ஹசீனாவை வெளியில தள்ளின அந்த கம்ப்ளீட்டா அந்த அலைகளை உருவாக்குன 7 பேரு யூனுஸ் கொண்டு வராரு. அந்த 7 பேருக்கு தேசிய விருது கொடுக்கிறாரு பைடன். எப்படி பாருங்க, தேசிய விருது இந்த அலையை கொண்டு வந்து இவ்வளவு பேர் போட்டு தள்ளுறதுக்கு. அப்புறம் இதே பைடன் கட்டி பிடிச்சிக்கிறாரு இந்த ஜமாத் இஸ்லாமியோடைய ஹெட்டை. ஸோ இதெல்லாமே ஒரு கனெக்ட், இது டெமோக்ராட்டிக் கனெக்ட். நல்ல காலம் நமக்கு இந்தியாவுக்கு அதான் எல்லாரும் திருப்பி சொன்னாங்க. கமலா மாமி அந்த பக்கம் நின்னா கூட அவங்க கட்டி பிடிக்கும் போது பைடன் பக்கத்துல நிக்கிறது கமலா மாமி. ஸோ கமலா ஹாரிஸ்க்கு இதனாலதான் நான் வந்து மென்டலி ஐ வாஸ் டெட் அகேன்ஸ்ட் கமலா ஹாரிஸ். அவங்க வரக்கூடாதுன்னா, அவங்களுக்கு இந்தியா வந்து இன்னொரு ஒரு நாடு தான். ஆமா, அவங்களுக்கு ஓட் வேணும்னா எங்க தாத்தா இடியாப்பம் வித்திருந்தாரு, எங்க அம்மா ஆப்பம் வித்திருந்தாங்க, இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திங்கிங், அவங்களோட இன்டிவிஷனா பாத்தீங்கன்னா, எனக்கு அமெரிக்கால என்ன முக்கியமா தான் பண்ணுவேன், சும்மா எனக்கு இந்தியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓட் பேங்குக்காக மட்டும் அந்த அம்மா அப்படி சொன்னாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ வந்து ஒரு நல்ல எதிர்காலம் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இதனாலதான் ஜியோ பாலிடிக்ஸ்ல எந்த மனிதன் அங்க போய் நின்று அவங்க கிட்ட பேசுறானோ, நம்ம ஆளுடைய லேண்டுப்பா, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ மோடியோடைய லேண்டுன்னு அவங்களுக்கு தெரியும். மோடி அண்ட் ட்ரம்ப் ரொம்ப க்ளோஸ். ஸோ மோடி ட்ரம்ப் நல்ல காம்பினேஷன். இவன் நமக்கு வந்து ஷேக் ஹசீனா ரொம்ப க்ளோஸ். நமக்கு யூனிஸ் சுத்தமா அவருக்கு நமக்கு ஆகாது. இப்ப என்ன பண்றாங்க, ட்ரம்ப் வந்த உடனே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1 மாசத்துலயோ 15 நாள்லயோ இந்த ஆள் முதல்ல காணா போயிடுவார். இந்த ஆள் காணா போனா இந்த ஆள் கொடுக்குற ஸ்ட்ரென்த் தான் அந்த என்இடி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. என்இடி கொடுக்குற ஸ்ட்ரென்த் தான் ஜமாத் இஸ்லாமி தான் ரோட்ல ஒருத்தனும் கொள்றான். ஸோ நோ, இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் 10-15 நிமிஷத்துல இந்த கொலைகளுக்கு பின்னால எப்பேற்பட்ட அந்நிய சக்திகள் இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அந்நிய சக்திகள் இப்ப பலவீனமாகி நமக்கு வந்து சாதகமாக இயங்கக்கூடிய அந்நிய சக்திகள் இப்ப வந்திருக்கு. அதாவது இப்ப ட்ரம்ப் வந்திருக்காருங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப்பை மோடி இருக்கிறதுக்கு இந்த மாட்டு நிலையில பெருசா அடிச்சிக்க மாட்டாங்க. இட்ஸ் சிஐஏ திங். நான் நினைக்கிறேன் இந்த நீங்க போன் ஐடென்டிட்டி, போன் சுப்ரீம் பார்த்தா இந்த ஆபரேஷன் ட்ரெட் ஸ்டோன் வாஸ் டிஸ்பேண்டட். அது மாதிரி அந்த இப்ப அந்த மார்ட்டின் ஐலண்ட் பின்னால போகாதீங்கடான்னு சொன்ன உடனே அங்க வந்து நம்ம ஹிந்துஸ், பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்துஸ் வந்து தப்பிச்சுப்பாங்க. கடைசி பாயிண்ட், வாய்ஸ் ஃபார் ஹிந்துஸ், விஎஃப்ஹெச்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய கும்பிடு போடணும். ஏனென்றால் இது வந்து எந்த அமெரிக்கன், அந்த வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் எழுதணும்.
எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னு. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன இது பண்ணும். என்னமோ இருக்காமே மார்ட்டின் சைலண்ட் அது இருக்காங்க. என்னமோ இருக்காமே பைடன். பைடன் கமலா அவங்கள மீட் பண்றாங்க. ஜுமாத்தி இஸ்லாமி வராங்க. எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சேர்த்து கோத்து அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு கட்ஸ் இல்லை. ஆனால் வாய்ஸ் ஃபார் ஹிந்துஸ்ங்கிற ஒரு ஊடகம் பேஸ்ட் அவுட் ஆஃப் அமெரிக்கா, என்ஆர்ஐ ஹிந்துஸ் அவங்க தான் கொண்டு வந்து போட்டோகிராஃப்ஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து இது மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லி இதெல்லாம் எடுத்து உலகத்துக்கு காட்டினதே இந்த வாய்ஸ் ஃபார் ஹிந்துஸ். ஐ வுட் லைக் டு தேங்க் தம் wherever they are. இது மாதிரி அப்பப்போ ஒரு நல்ல சில ஊடகங்கள் உண்மையை வெளியில கொண்டு வரும்போது நமக்கும் வயிறு இருக்குது. கடைசி பாயிண்ட் ஐ வாண்ட் டு சேஸ், இந்தியன் பிசினஸ்மேன் இப்படி நடந்ததுனால இந்தியன் பிசினஸ்மேன் பயங்கரமா புல் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்க உங்களோட பிசினஸ் பண்ண மாட்டோம். இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா பங்களாதேஷ் திருப்பி பாகிஸ்தான் மாதிரி. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அவன் ஒவ்வொருத்தனும் எலெக்ஷன்ல வின் பண்ணதே பத்தியா அந்த பக்கம் இருக்கிறாங்க இந்தியா பயங்கரமான ஆளுங்க, நம்ம கொல்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அவங்க போட்டு தரணும். பாகிஸ்தான் பிஐஏ டிவியில பிடிவியில டெய்லி இதுதான் ஆன்டி இந்தியா ப்ராபகண்டா வச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வச்சா அதே ஆனா நீங்க அவங்களுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா ஜீரோ, அவங்களுடைய நாட்டு வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஜீரோ, அமைதி காப்பல் ஜீரோ, இதெல்லாமே ஜீரோ இருக்கு. இதே போல பங்களாதேஷ் அது மாதிரி ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யூனிஸ் கண்டினியூ பண்ணாருன்னா இதனாலதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. திருப்பியும் இப்ப ட்ரம்ப் வந்து இவரு வெளியே தள்ளி திருப்பியும் ஷேக் ஹசீனாவை கொண்டு வந்தாங்கன்னா அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய வம்சாவளிகள் திருப்பி வர வர நல்லது நடக்கும். அப்ப இந்து கொலைகள் கம்மியாகும். அப்ப நம்மளுடைய பிஸ்னஸ்மேன் போன்ற ஆட்கள் எல்லாம் அங்க போய் திருப்பி பங்களாதேஷ்ல செட்டில் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ், இந்தியா, ஒரு நாள் பாகிஸ்தான் அகண்ட பாரதமாக இருந்தான்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். நிச்சயமா இடஒதுக்கீடுங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இப்ப அது வந்து ஹிந்துஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அந்நிய சக்திகளை வந்து எளிய தமிழர்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கிருக்கீங்க. பொறுத்து இந்த பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. ஜெய் ஹிந்த்.